கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆண்டவன் கூரையை பிச்சுட்டு கூட கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அண்டை மாநிலமான பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வரம் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த வரம் ஆற்றின் மூலியமாக கிடச்சிருக்கு. ஆற்றுல எப்படி வரம் கிடைக்கும் அப்படின்னா, ஆற்றுக்குள்ளே போகக்கூடிய தண்ணியில் இருந்து அதிகமான அளவில் தங்கம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை பாகிஸ்தான் பொது உடைமையாக்குச்சு அப்படின்னா எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். அரசுடைமையாக்குச்சு அப்படின்னா அரசாங்கத்திற்கான கடன் தீரும். என்ன பாகிஸ்தானில் நடக்குது, சீனா அதற்கு எப்படி முட்டுக்கட்டையாக இருக்குது இந்த தங்கத்தை எடுக்கிறதுல அப்படின்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம இந்தியாவில் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் இருக்குது. பாகிஸ்தான்லேயும் அதே மாதிரி பஞ்சாப் மாகாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்தில் சிந்து நதி இருக்குல்ல, அதுவும் அதோடு சேர்த்து காபூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆறும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஆறு அப்படியே போகுது. இப்போ ஒரு முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி இரண்டு ஆறுகளும் ஒன்றோடு ஒன்று உறவாடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல தங்கம் கிடைக்குது அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, தங்கலான் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த தங்கலான் படத்தில் அந்த ஊருக்குரிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சலிச்சு எடுப்பாங்க, சல்லடை போட்டு சலிச்சு எடுப்பாங்க. ஆற்றுக்குள்ளே நிறைய தண்ணி போகிறதோடு சேர்த்து நிறைய தாதுக்களும் சேர்ந்து வரும். அந்த தாதுக்களில் இருந்து இந்த தங்கத்தை பிரிச்செடுக்கக்கூடிய முறையை அந்த தங்கலான் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட கேஸ்ட் மக்கள் வந்து செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குது. அவங்க ஒரு குறிப்பிட்ட சாமியை கும்பிட்டதாகவும் அந்த சாமிகிட்டேருந்து கிடைத்த வரத்தின் அடிப்படையில் அந்த குலத்தொழிலாக அது ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும், அதில் ஏகப்பட்ட பொது கருத்துக்களையும் அந்த சமூகத்திற்கான தேவையான கருத்துக்களையும் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தங்கலான் படத்தின் மூலியமாக ரொம்ப அற்புதமாக விக்ரம் நடித்து கொடுத்துருப்பார். இதை இவரும் இயக்கியிருப்பார் நல்லா. அப்போ அந்த மாதிரியான ஒரு படம் மாதிரி இருக்குது இப்போது கேள்விப்படக்கூடிய செய்தி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சல்லடை போட்டு அதை சலிக்கிறாங்க, தங்கத்தை எடுக்கிறாங்க. இந்த செய்தி அரசாங்கத்துக்கு தெரிய வருது. உடனே அங்கே இப்போ நம்ம ஊரில் 144 போடுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த இடத்த சுற்றி வந்து மக்கள் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தா அரசும் அதை எடுத்துக்கல. அரசும் அதை எல்லா நேரமும் எடுத்துட முடியாது. குளிர்காலத்தில் அந்த ஆற்றினுடைய நீர்மட்டம் அப்படிங்கிறது குறைஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்னா, ஆற்றுக்குள்ளே குதிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஆற்றினுடைய மணல் பாங்கு இருக்குல்ல, அந்த மணற்பாங்கான இடத்துல இருந்து சல்லடை போட்டு எடுக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்துக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி கொஞ்சமாக எடுக்கிற வரைக்கும் அரசாங்கம் எதுவும் கண்டுக்கலை, அதை பற்றி பெருசாகவும் ஆராய்ச்சி பண்ணலை. ஆனால் ஏனோ தெரியல, அதை நிறைய தொழிலதிபர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க மேலே அந்த தங்கத்தின் மீது ஈர்ப்பு காரணமாக புல்டோசர் வச்சு மண்ணை அள்ளி தோண்டி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க. அப்போ தாதுக்களும் சேர்ந்து வந்து பயணப்படுது. அப்போ அரசு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாதுக்களை அப்புறப்படுத்தாமல் தன்னுடைய அரசுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கம் கூட இல்லாமல் இயற்கையை காக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு தங்கம் இருக்குது பிரசாத் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். 60,000 கோடி மதிப்பிலான தங்கம் வந்து அங்கே புதைஞ்சு கிடக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆறே ஒரு தங்க புதையல் தான். நீங்கள் வாத்தை வந்து பார்த்தீங்கன்னா, தங்க முட்டை இடக்கூடிய வாத்தை என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து மொத்தமாக உருகி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாத்தை கொன்றுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலை பாகிஸ்தானில் உருவாயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஆறு கொடுக்கக்கூடிய செல்வம் எப்போ அப்படின்னா குளிர்காலத்தில் மட்டும்தான். மீதி நேரங்களில் நீங்கள் ஆற்றுலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும்தான் வரும், தங்கம் வராது. குளிர்காலத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் தான் அந்த ஆற்றுல இருந்து தங்கத்தை வந்து எடுக்க முடியுது. தாதுக்களும் நிறையா கிடைக்கிது. ஸோ இது வந்து இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய வரம் யாருக்கு, பாகிஸ்தானுக்கு. அதே நேரத்தில் இந்தியாவோடு அந்த நிலம் வந்து பங்கு போடுது. எப்படின்னா 3500 கிலோமீட்டர் அந்த சிந்து நதி வந்து இந்தியாவோடு டைப்பில் தான் இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த சிந்து நதிங்கிறது நம்மளோடு இணைஞ்சிருந்தது.
அதோடு சேர்த்து நம்முடைய நிலப்பரப்பாக இருந்தது இந்த அட்டாக் பகுதி அப்படிங்கிறது. அதற்கு பிறகு தான் அது பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து கொடுத்தது. இதுவும் கடந்த கால வரலாறு தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சிந்து நதி வரலாறு அப்படிங்கிறத தாண்டி சிந்து சமவெளி வரலாறு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரப்பா நகரம் அப்படின்னு, அது அருட்பா நகரம்னு தமிழில் சொல்லுவாங்க. மொஜஞ்சதாதோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மோகம் சிதறாத நகரம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள்லாம் மறுபடியும் நம்ம மீள்பார்வை செஞ்சு நம்ம கற்றுக்க வேண்டிய தேவைகளும் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்பை பாகிஸ்தான் அரசு ஏன் பயன்படுத்தாமல் இருக்காங்கன்னா அதுக்கு சீனாவிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணைகளை கம்பேர் பண்ணும்போது, இது அணைகள் கட்டி அவங்க ஏன் வந்து அந்த தாதுக்கள் எடுக்கக்கூடாது, கோல்டு எடுக்கக்கூடாது, அதோடு சேர்த்து அந்த தங்கத்தை ஏன் பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற காரணம் ஒரு புறம் தெரியலை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சீனா செய்யக்கூடிய அட்டூழியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்முடைய லடாக் பக்கத்தில் அக்ஸை சின் அப்படின்னு ஒரு பகுதி, அதாவது திபெத்தினுடைய கார்னர், 1962 இந்த பகுதியை முழுவதுமாக சீனா வந்து ஆக்கிரமிச்சது. இன்ன வரைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேசத்துலையும் ஏகப்பட்ட வீடுகள் கட்டி முடிச்சுட்டாங்க சீனா. இதெல்லாம் தாண்டி இயற்கையை எப்படி அவங்க சூறையாடுறாங்க, பாகிஸ்தானுடைய இந்த தங்க புதையலை அவங்க எடுக்க முடியாமல் தடுக்கிறதுக்கு காரணம் சீனா போட்டு இருக்கக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனா முழுவதுமாக இந்த ஆறை ஆக்கிரமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கான்ட்ராக்ட் அடிப்படையில் இந்த ஆற்றினுடைய எல்லையோர பகுதிகள் எல்லாத்தையுமே சீனாவுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு நிலை பாகிஸ்தானுக்கு ஏற்படலாம். அதனால தான் இந்த இடத்த இன்ன வரைக்கும் கை வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. சரி, சீனா எப்படி வந்து இந்த மாதிரி இயற்கை வளத்தை சுரண்டுது, அவங்களுக்கு எப்படி இந்த ஐடியாலஜிலாம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க தான் தன்னுடைய நாட்டுக்கு மட்டுமே எல்லாமே சொந்தமானது அப்படிங்கிற எண்ணக்கூடியவங்க. கொரோனாவை பரப்புவாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா நதி ஆறு வருது இல்லை, அதை வழிமறித்து இப்போ ஒரு பிரம்மாண்ட அணை ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா 12 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரம்மபுத்திரா பக்கத்தில் திபெத்தை வந்து பக்கத்தில் ஒரு பெரிய அணை ஒன்று கட்டுறாங்க. இந்த சீனா கிட்ட மட்டும் 87,000 அணைகள் இருக்குது. அப்போ எவ்வளவு தாது பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு போகிறத அவங்க தடுத்திருக்காங்கங்கிறத யோசிச்சு பார்த்துக்கங்க. கனிம வளங்களையும் தாதுக்களையும் திருடுவதுங்கிறது பெரிய பாவம். அந்த பாவத்தை சீனா செய்யுது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து சீனா கிட்ட இருக்கக்கூடிய அணைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 87,000 அணைகள் மட்டும் இருக்குது. அப்போ அதுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அணை கட்டுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னா, ஆற்று மணல் வந்து அந்த அணைகள்லேயே தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலியமாக ஏகப்பட்ட லாபத்தை சீனா பெறுது. அது மட்டுமல்ல, அணைகளில் தண்ணியை சேர்க்கறதன் மூலியமாக அவங்களுக்கு 60,000 மெகாவாட் வந்து பவர் சேவிங் வந்து கிடைக்கிது. ஸோ மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதும் இந்த அணைகளில் இருக்கக்கூடிய நீர் மூலியமாக அவங்க அதை செஞ்சுக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக தண்ணியை உறிஞ்சக்கூடிய சீனானால் தண்ணியினுடைய கலரு கருப்பாக மாறி போச்சு. சீன மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவங்க செய்கிறது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம், முட்டாள்தனமான அரசாக இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனால் அதை பற்றி சீனா கண்டுக்கல, தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சர்வதேச விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உயரமான இடத்துல இருக்கக்கூடிய சீனா தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஒரு அணை கட்டுறேன்னா உங்ககிட்ட வந்து நான் அனுமதி கேட்குறேன், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கணும். பட் இந்தியா கிட்ட அவங்க எதுவுமே கேட்கல, பாகிஸ்தான்கிட்டையும் அவங்க எதுவும் கேட்கல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்வதேச விதிகளையும் மீறி பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே வந்து ஒரு பெரிய அணை ஒன்று பெரிய ப்ராஜெக்டாக அவங்க பண்ணுறது தான் இப்போ உலகத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயம். பூமியினுடைய சுழற்சியே இதனால் மாறி போயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஷியாங்கினுடைய நீர்ப்பகுதி எப்படி கருப்பாக மாறிச்சோ அதே மாதிரி திபெத்தில் கட்டக்கூடிய இந்த பெரிய அணை அப்படிங்கிறதும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் உலகம் தாங்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்த ஆற்றுப்படுகைகள் எல்லாத்தையுமே சீனா ஆக்கிரமிப்பதற்கான வேலைகளில் தொடங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்களும் சரி, வளங்களும் சரி, அங்கே கிடைக்கக்கூடிய ஆற்றுல இருக்கக்கூடிய தங்கமும் சரி, அது சீனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கொண்டாடவும் சீனா முயற்சி செய்யுங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் இன்னமும் பெண்டிங்லேயே இருக்குது. தங்கம் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் உருவாக்காமல் இருக்கிறதுக்கு காரணத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சீனா வந்து பாகிஸ்தான்கிட்ட இருந்து இப்படி திருடுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க திருடலை, அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதிகமான அளவில் கடனை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட போர்ட்டுகள் எல்லாமே சீனாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, பாகிஸ்தானில் உள்ள போர்ட்டு எல்லாமே. அதே மாதிரி
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆறுகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய நில வளங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் வந்து குத்தகைக்குன்னு சொல்லிட்டு 99 வருஷத்துக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு பகுதிகளில் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து சீனா தான் எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பாகிஸ்தான் சீனாவை பார்த்து பயப்படுவதற்கான காரணம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.